வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனவாதத்தை வெளிப்படுத்தும் அனுர தமிழ் அரசியல் தலைமைகள் ஏமாற மாட்டார்கள் என்கிறார் கஜேந்திரகுமார். பொய்கூறி வாக்கு கோரும் தேசிய மக்கள் சக்தி அனுரவின் மன்னார் கருத்திற்கு எதிர்ப்பு. ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சரின் சித்து விளையாட்டுகள் விரைவில் அம்பலமாகும் என்கிறார் நிரோஸ். கிராம மட்டங்களில் நேரடி கலந்துரையாடல்கள் தேர்தல் வெற்றியை கோரி நகரும் டக்ளஸ். விமான நிலையத்தில் 3 பெண்கள் கைது, தொடரும் போதைப்பொருள் கைதுகள். பொன்முடிக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்பு, நாடு முழுவதும் முறைப்பாடு பதிவு செய்ய பாஜக திட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு கிழக்கு மக்களை ஏமாற்றுவது போன்று தமிழ் அரசியல் தலைமைகளை ஏமாற்ற முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இனவாதத்தை விதைத்து போலியான வாக்குறுதிகளால் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருவதாக யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து செயல்பட்டு வருகின்றோம். எங்கட மக்கள் விரும்பினால் நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்குறோம் தயார். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் பொறுப்போடு கூறுகின்றோம், எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு அவர்களை அச்சுறுத்தி அவர்களுக்கு இப்படிப்பட்ட போலியான கருத்துக்களை சுட்டிக்கா அந்த மக்களை பிழையாக வழி நடத்துறதுக்கு இந்த ஜேவிபி முயன்றால் அவர்கள் ஏமாற்றப்படுவினமே தவிர மக்களோ தமிழ் அரசியல் தலைமைத்துவமோ ஒரு நாளும் ஏமாற்றப்படாது. ஏனென்றால் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த 3 மாசம் 6 மாசம் கொடுத்து பார்ப்போம். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், ஏதோ செய்வினம் என்று சொல்லினோம், இனவாதத்துக்கு இடமே கொடுக்க மாட்டோம் என்று சொல்லினோம், கொஞ்சம் விட்டு கொடுப்போம் என்றுதான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு மிகவும் ஒரு காற்றமான ஒரு முடிவுக்கு வராமல் நாங்கள் இழுத்து கொண்டு வந்தோம். ஆனா இந்த அரசாங்கம் இந்த தையட்டி விகாரம் மெட்ட விஷயங்கள் விடுங்க, கையட்டி விவகாரத்துல முழுக்க முழுக்க சட்ட விரோதம் என்ற விடயம் மட்டும்தான் அங்க இருக்கிற இடத்துல ஒரு சட்டவிரோதமாக நடைபெற்ற ஒரு கட்டடத்தை அகற்றது மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற விஷயம். ஆனால் அதையும் ஒரு மதவாதமாக இனவாதமாக மாற்றி சித்தரித்து அது செய்ய வேண்டிய சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு எதிராக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது தான் அவர்களுடைய பாணியமாக இருந்தால் அவர்களை நாங்கள் தெளிவாக கண்டறிந்து இந்த தேர்தல்ல ஒரு தக்க பாடத்தை எங்களுடைய மக்கள் இந்த ஜேவிபிக்கு கொடுத்தே ஆகணும். தேர்தல் பரப்புரை மேடைகளில் வாக்கு பெறுவதற்காக நடைபெறுகின்ற சம்பவத்தை இல்லை என்று கூறுவது அரசினுடைய ஆட்சி முறைமைக்கான அவமானமாகும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மன்னாரில் வைத்து ஜனாதிபதி உண்மைக்கு புறம்பான தகவலை வழங்கிவிட்டு சென்றுள்ளதாகவும் மன்னாரில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் மன்னாருக்கு தேர்தல் பரப்புரைக்காக வருகை தந்திருந்த ஜனாதிபதி காற்றாலை விடயம் சம்பந்தமாக முன்னுக்கு பின் முரணான தகவலை வழங்கிவிட்டு போயிருக்கிறார். அவருடைய தகவலை பார்க்கின்ற போது கிராமத்து பழமொழிதான் ஞாபகம் வருகிறது. ஒய்யார கொண்டையிலே தாளம் பூவாம் உள்ளே இருப்பது ஈரும் பேனுமாம் என்பது போல்தான் இருக்கிறது அவருடைய கதை. காற்றாலை திட்டம், கனியமல அகழ்வு திட்டம் இரண்டும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என அரசாங்க அதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தது. அது மாத்திரமில்லாமல் 16/1/2025 அன்று மாவட்ட செயலகத்திலே இந்த காற்றாலை திட்டம் சம்பந்தமாக கூட்டம் நடாத்தப்பட்டு தற்காலிகமாக இடைநிறுத்துவது என அந்த கூட்டத்திலும் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் 28/1/2025 நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இவைகள் எவையும் நடைமுறைக்கு வரவில்லை. தற்பொழுது கூட சவுத்வார் பகுதியிலே காற்றாலை வேலைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஜனாதிபதி நேற்றைய கூட்டத்தில் சொல்கிறார் திட்டங்கள் நடைபெறவில்லை என்று. இதற்குரிய அத்தாட்சிகள் படங்களாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். தற்போது சில நாட்கள் புதிய வருடத்திற்காக இடைநிறுத்தி இருக்கிறார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னார் பிரதேசத்தில் வெளியிட்ட கருத்தொன்று தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஆணைக்குழு கூட உள்ளது. ஜனாதிபதி கடந்த நாளொன்றில் மன்னார் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து வெளியிட்ட கருத்து தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக ஆணைக்குழு நாளை மறுதினம் கூட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை வீடு வீடாக சென்றும் விநியோகிக்கும் பணி இன்று சனிக்கிழமை ஆரம்பமாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை வீடு வீடாக சென்று விநியோகிக்கும் பணி இன்று சனிக்கிழமை ஆரம்பமாகியுள்ளது. அத்துடன் உத்தியோகபூர்வ தேர்தல் அறிவிப்புகளை விநியோகிப்பதற்கான சிறப்பு நாளாக 27ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால்மா அதிபர் ருவன் சத்குமார தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து தபால் வாக்குச்சீட்டுகளும் 21ஆம் தேதிக்குள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கப் பெற்றால் அஞ்சல் வாக்களிப்பு தாமதமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இதுவரை 227 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு தபால் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 112 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான அஞ்சல் வாக்கு சீட்டுகள் நாளை மறுநாள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமது ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்துவோம், ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்போம், சமூக சீர்திருத்தங்களை செய்வோம் என்று கூறி வரும் சந்திரசேகரன் குழுவினர் யாழ்ப்பாணத்தில் பல சித்து விளையாட்டுகளில் ஈடுபடுவதாக வலிகாமம் கிழக்கின் முன்னாள் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமல்லாது சந்திரசேகரன் குழுவினர் பலூன் ஊதி கொண்டிருக்கும் ஒரு சிறு பிள்ளைகள் எனவும் அவர்களது சித்து விளையாட்டுகள் விரைவில் புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் வெளிவரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் இன்று செய்வது எல்லாம் ஒரு பலூன் ஊதுற விளையாட்டு. சின்ன பிள்ளைகள் பலூனை ஊதி பின்னர் அது பலூன் பெருசா வந்தா வெடிச்சு போடும். அது மாதிரி ஒரு பலூன் ஊதுற விளையாட்டு. அது அவர்களுடைய இயலாமை, அவர்களுடைய அரசியல் தக்க வைக்க முடியாமை காரணமாக அவர் என்னை மிகவும் நரி என்ற வகையிலே பகிரங்க மேடையிலே ஒரு நாட்டினுடைய 2வது தலைவரான பிரதமர் இருக்கின்ற மேடையிலே என்னை நரி என்றும் நான் குழப்புவதற்கு முயற்சித்தேன் என்றும் சொல்லியிருந்தார். அங்கே இருந்த நியாயபூர்வமான காரணம் எது என்றால், நாங்கள் வழிபடுகின்ற கோயில்களிலே சப்பாத்து கால்களுடன் ராணுவத்தினரும் அதே நேரத்திலே அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே கோபுர கோயிலுடைய முகப்பை மறைத்து கோயிலுடைய விசேட வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கே ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தினார்கள். எங்களுடைய எந்த கட்சியும், என் ராஜபக்சாக்கள் கூட, எவன் கொடூரமான ஒரு செயற்பாடுகளுடைய ராஜபக்சாக்கள் கூட ஒருபோதும் கோயில்களுக்குள்ளே பிரச்சார மேடைகளை போடவில்லை. அவ்வாறாக இவர்கள் பிரச்சார மேடையை போட்டு அங்கே தேர்தல் ஆணையாளர் திணைக்களத்தினுடைய முறைப்பாட்டு பிரிவை நான் சென்று சந்தித்து கதைத்த போது அவர்கள் அதை பிழை என்று ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்திலே பேனர்கள் அகற்றப்படும் என்றார்கள். வேட்பாளர்கள் மேடை ஏற முடியாது என்பதை நான் தெளிவாக சுட்டிக்காட்டினேன். வேண்டுமென்றால் பிரதமர் வந்து அவர் பிரதமராக இருக்கின்றார் என்ற அடிப்படையில் பேசிவிட்டு போறதிலே எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கிராம மட்டங்களில் மக்களுடன் நேரடி சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தல் வெற்றியை நோக்கி பயணித்து வருகின்றது. வேட்பாளர்கள் ஒவ்வொருவருடனும் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் கலந்து கொண்டு மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார். இதன்போது உள்ளூராட்சி தேர்தலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து வாக்கு கோரி வருகின்றார். எவ்வாறாயினும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் மக்கள் ஆதரவு குறைவாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி காவல் பிரிவுக்குட்பட்டு அம்பாள்குளம் பகுதியில் 1.5 வயதுடைய பெண் குழந்தையொன்று தனது தந்தையின் வாகன செல்லுக்குள் நசியுண்டு உயிரிழந்தமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி காவல் பிரிவுக்குட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தந்தை செலுத்திய கனரக வாகன முன் சில்லுக்குள் சிக்கி 1.5 வயதுடைய பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் 5:15 அளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்தை சென்று பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் சிவபாலசுப்ரமணியம் உடற்கூற்று விசாரணைகளின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஸ்ரக போதைப் பொருளுடன் 3 பெண்கள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஷ்ரக போதைப் பொருளுடன் 3 பெண்கள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண்கள் பாங்காக்கில் இருந்து நேற்று இரவு நாட்டிற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்ட பெண்கள் வெல்லம்பிட்டிய மற்றும் மாளிகாவத்தை பகுதிகளைச் சேர்ந்த 25, 48 மற்றும் 50 வயதுடையவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் தட்டாதிரை சந்தியில் 52 கிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பானை சம்மாந்துறை பிரிவுக்குட்பட்ட செனவட்டை பிரதேசத்தில் மின்னல் தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்பாறை சமாந்துறை பிரிவிற்குட்பட்ட செனவட்டை பிரதேசத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மீது மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவருடன் வயல் வேலையில் ஈடுபட்டிருந்த மற்றொரு நபர் காயமடைந்து சமாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை குறித்த உடலம் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்டவர் ஒரு பிள்ளையின் தந்தையான சம்மாந்துறை சென்னல் கிராமம் 2ஐச் சேர்ந்த 27 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்மாந்துறை நீதிமன்ற நீதவானின் உத்தரவின்படி பிரதேச மரண விசாரணை அலுவலர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்ட பின்னர் உடல் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மரண விசாரணையின் பின்னர் மின்னல் தாக்கத்தால் மரணம் நிகழ்ந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு காவல்துறை நிலையங்களில் முறைப்பாடு பதிவு செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் சைவம் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையானதை அடுத்து அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு அதிமுக, பாஜக உட்பட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்தன. இதற்கிடையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். பின்னர் தன்னுடைய கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டார். சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு காவல்துறை நிலையங்களில் முறைப்பாடு பதிவு செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக பாஜக உயர்மட்ட நிர்வாகிகள் மற்ற மாநில பாஜக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்திருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இனவாதத்தை வெளிப்படுத்தும் அனுர தமிழ் அரசியல் தலைமைகள் ஏமாற மாட்டார்கள் என்கிறார் கஜேந்திரகுமார். பொய்கூறி வாக்கு கோரும் தேசிய மக்கள் சக்தி அனுரவின் மன்னார் கருத்திற்கு எதிர்ப்பு. ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சரின் சித்து விளையாட்டுகள் விரைவில் அம்பலமாகும் என்கிறார் நிரோஸ். கிராம மட்டங்களில் நேரடி கலந்துரையாடல்கள் தேர்தல் வெற்றியை கோரி நகரும் டக்ளஸ். விமான நிலையத்தில் 3 பெண்கள் கைது தொடரும் போதைப் பொருள் கைதுகள். பொன்முடிக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்பு நாடு முழுவதும் முறைப்பாடு பதிவு செய்ய பாஜக திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.